ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்குன்னு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா, புதுசாக கல்யாணமாகறவங்க கம்பல்சரி இந்த வீடியோ பாருங்கள். புதுசாக கல்யாணமானவங்களுக்கு இந்த வீடியோ கம்பல்சரி ஷேர் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, அது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறப்பே தெரியும். நீங்கள் கல்யாணம் ஆனதுமே பார்த்தீங்கன்னா, மெயினாக உங்களோட திருமணத்தை பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுங்க, ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. திருமண சான்றிதழ் கம்பல்சரி வாங்கிடுங்க. ஏன்னா இது இருந்தால் தான் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட ஆதார் கார்டு அட்ரஸை ஒய்ஃபோட ஊர் அட்ரஸ்லேருந்து நம்மளோட அட்ரஸுக்கு மாற்ற முடியும். இது மெயினு. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா பேர் ஒரு டைம் அல்லது 2 டைம் தான் சேஞ்ச் பண்ண முடியும்னு இருக்காங்க. இதெல்லாம் இப்போ வந்து புது ரூல்ஸு. அப்போ நீங்கள் ஆதார் கார்டில் பேர் சேஞ்ச் பண்ணணுன்னா ஒரு டைம் அல்லது 2 டைம் தான் பண்ணணும். ஏன் சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு குழந்தைக்குன்னு ஃப்யூச்சரில் குழந்தை பிறக்கிறப்போ அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் இதில் என்ன பேர் எழுதுறீங்களோ அதுதான் அந்த குழந்தைக்கு லைஃப் லாங் அந்த இது. அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஒய்ஃபோட ஆதார் கார்டு முதல்ல கரெக்ஷன் பண்ணணும். எப்படி கரெக்ஷன் பண்ணணும்னா, நேம் ஸ்பேஸ் விட்டு இனிஷியல், இதுதான் கரெக்டான ஃபார்மேட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஆதார் கார்டுனா நவீன்குமார் ஸ்பேஸ் விட்டு சா, இது கரெக்டான ஃபார்மேட். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோடதையும் மாற்றணும். இப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் கல்யாணம் ஆனதுமே இந்த வேலையை முதல்ல மாற்றி வச்சுக்கோங்க. அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறப்பவே இதையும் சேர்த்து கையோட சேர்த்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்ததுமே பர்த் சர்டிஃபிகேட் ஃபார்மில் எழுதி தர்றப்போ மறக்காமல் நவீன்குமார் புள்ளி வச்சிடாதீங்க, ஸ்பேஸ் விட்டு சா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேர் போட்டு ஸ்பேஸ் விட்டு இனிஷியல், இந்த ஃபார்மேட்டில் பர்த் சர்டிஃபிகேட் எழுதித்தரப்போ எழுதித்தாங்க. ஒய்ஃபோட பேரையும் கரெக்டாக எழுதி கொடுத்துருங்க. இப்போ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, ஒய்ஃபோட பேருக்கு பின்னாடி என்னோட இனிஷியல் வரணும், ஹஸ்பண்டோட இனிஷியல் வரணும்னு சொல்லிட்டு பழைய ப்ரூஃப் இருக்கிறது இல்லாமல் புதுசாக ஒரு நேம் எழுதி கொடுத்துறாங்க நிறைய பேர். அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஒய்ஃபோட டிசியில் ஒய்ஃபோட ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ சேம் இனிஷியல் தான் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட். குழந்தை பிறந்ததுமே குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதை எழுதி தரணும். இதை தயவு செஞ்சு புரிஞ்சு கரெக்டாக பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் பேர் வைக்கிறப்போ குழந்தைக்கு நவீன் ஸ்பேஸ் விட்டு குமார், இந்த மாதிரி ஏதாச்சும் பேர் வைங்க. அதாவது 2 பேர் வர மாதிரி, ஃபஸ்ட் நேம் மிடில் நேம், அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இனிஷியல் வேணும். இனிஷியலுமே முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட இனிஷியல் மட்டும் கொடுக்க பாருங்கள். இப்போ நிறைய பேர் ட்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு ஹஸ்பண்டோட இனிஷியல் ஒய்ஃபோட இனிஷியல் கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இஷ்யூ ஆகிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் பேர் வச்சிங்கன்னா 2 பேராக பிரித்து வைக்கிற மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட் நேம் மிடில் நேம் இனிஷியல் வர மாதிரி வச்சுருங்க. ஆனால் இனிஷியல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு நீங்கள் எழுதி கொடுக்குறப்போ பேர் எழுதிட்டு ஸ்பேஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இனிஷியல் கொடுக்கணும். நம்ம ஸ்கூலில் படித்த மாதிரி இப்போ சிஸ்டம் கிடையாது. இப்போ தெரியுதுங்களா? இந்த இது புதுசாக திருமணம் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் குரூப்பில் இருந்தாலும் குரூப்பில் கம்பல்சரி இந்த வீடியோ போடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது ஓரியன்டட் வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம்.